சர்டிஃபிகேஷன்ஸ் Google கிட்ட தான் கிடைக்குமே தவிர, Facebookல கிடைக்காது. ஓகே, இப்போ நீங்க ஓகே. எஸ்இஓ சம்மந்தப்பட்டதுல ஒரு ஆன்லைன் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா, அந்த ஓகே ஆன்லைன் சார். பிளாட்ஃபார்ம்ல உங்க சர்டிஃபிகேஷன நீங்க பண்ணுங்க. சரிங்க சார். பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுக்கங்க. இப்ப ஓகே. என்னுடைய கோர்ஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா, என் கோர்ஸ்ல வரக்கூடிய சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அமுதகுமார்ட்ட தான் படிச்சேங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக. ப்ரூஃப்காக. ஆமா. இப்ப நீங்க இந்த சர்டிஃபிகேட்ட குடுக்கும்போதோ, இத உங்களுடைய ரெஸ்யூம வந்து ஒருத்தன்ட்ட காமிக்கும்போதோ, அவங்க அமுதகுமார்ட்ட படிச்சதுனால உடனே ஆஃபர் குடுத்துற மாட்டாங்க. கண்டிப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னைய பத்தி தெரிஞ்சவங்கன்னா உங்கள வேலிடேட் பண்ணுவாங்க. ஆமா. என்னைய பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் பேர போய் Googleல போய் இது YouTubeல போட்டு பார்ப்பாங்க. இல்ல Googleல கண்டிப்பா, போட்டு கண்டிப்பா. பார்ப்பாங்க. அப்போ ஆமா. இவர் யாரு ட்ரெயின் பண்றதுன்னு பார்ப்பாங்க. அப்ப என்னுடைய ம். கிரெடிபிலிட்டி, என்னுடைய ஃபீட்பேக்கு, என்னுடைய ஆமா. உங்களோட இதுவரைக்கும் இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் உங்க ரெப்யூட்டேஷன் நாலேட்ஜ் எல்லாம் செக் பார்க்கும்போது, பண்ணுவாங்க. ஓகே இப்ப ம். இந்த ட்ரெய்னர் ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னா நல்லா தான் இருக்கணுங்கிறது தான் அதோடைய ரிஃப்ளெக்ஷன். ஓகே சார். கரெக்ட்டுங்களா? இப்ப எப்படி நீங்க ஐஐடில படிச்சீங்கன்னா, ஓ! இது ஐஐடியோட